ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்காங்க. அதில் வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலை வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு வேர்க்கடலை சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இப்போ அதே கப்பில் அரை கப்பு பொட்டுக்கடலை வந்து எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ அதையும் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதையும் அதிலே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க. வானல் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கலாம். நெய் உருகுனதும் எந்த கப்பால் நம்ம வந்து வேர்க்கடலையெல்லாம் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த தேங்காய் வந்து இந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் வந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு கப்பு வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா சுத்தமான வெல்லமாக இருக்குது, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லத்தை கரைச்சி அந்த வெள்ளை தண்ணியை கூட அப்படியே சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெல்லமெல்லாம் நல்லா இலகி வருது. வெல்லமெல்லாம் நல்லா இலகி வந்ததும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல வேர்க்கடலை பொட்டுக்கடலை அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வெல்லமெல்லாம் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கெடாதுங்க, அப்படியே வச்சுருந்து சாப்பிட்லாம். நம்ம இட்லி மாவுக்கு பதில் மைதாவை கரைச்சிட்டு அதில் கூட முக்கி நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா 2-3 நாள் கூட வெளியே வச்சுருந்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து இறக்கிடலாம். இறக்கிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஸ்வீட் ரெசிபி. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வீட்டில் வந்து தோசை மாவு இருக்கும்ல, இட்லி மாவு, அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் 2 கரண்டி. இப்போ அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. நம்ம வீட்டில் இட்லி மாவு இருக்கும்போது இதுலேயும் சேர்த்து செய்யலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மைதாவை கரைச்சிட்டு அதுலேயும் நம்ம முக்கி எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து சூடாக இருக்குது. இப்போ நம்ம இட்லி மாவில் சேர்த்துட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வேகணும்லாம் அவசியம் இல்லைங்க. அந்த இட்லி மாவு வந்து கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் ஒவ்வொன்றா பொரிச்சு எடுக்கிறதா இருந்தாலும் அப்படியும் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் வந்தாவே போதும். நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்தாச்சு. ஈவினிங்கில் நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் டைமுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், உள்ளாரெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு. மேலே நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளார நம்ம வச்சுருக்கிற பூர்ணமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.